எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை, பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள். உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு, மலை, அருவி, ஆறு, ஏரி, குளம், மணல், கடல் இந்த வளங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும். ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும். தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல், புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது உங்களுக்கு ஒரு தலைப்பொங்கலா? இல்லை, தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம். 8.22 8 விழுக்காட்டுக்கிட்ட. அப்போவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரலை. அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் 2-3 முறை கொடுத்து கேட்டோம். அவங்க வட மாநிலங்களில் நடந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க. இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும். அப்போ அது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம். அது உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு. அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இல்லை, நான் கோரிய சின்னம் புலி தான். அதில் அவங்களுக்கு அவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, தம்பியில் உங்கள் தலைவர் அதில் பிடிவாதமாக இருக்காரு, ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, விலங்குகளை உயிர் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு வந்திருக்குது. அதனால நீங்கள் விவசாயியில் வேற ஒரு சின்னத்தை நான் கேட்டேன். அப்போ அது கொஞ்சம் நிறைய அதில் வேலை இருக்குது. இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியாக வராது. அப்போ நீங்கள் வேற ஒரு விருப்ப சின்னம்னா அது ஏற்கனவே நாங்கள் இப்போ 6 தேர்தலாக நின்ன சின்னம் தானே இப்போ இருக்குது விவசாயி. அப்போ அதுதான் வர வாய்ப்பு அதிகம். இல்லை, தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்கள் ஏற்கணும். தனி மரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. அதனால இப்போ எதை வச்சு இப்போ நாங்கள் தனி மரம்ங்கிறீங்க? நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள், அதில் வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாமல் தமிழ் மக்களை, தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் தனித்த மரம் கிடையாது, பெருத்த மரம், பேரினத்தின் மரம். அதனால அதை அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் வழியை தேடுகிறவர்கள் அல்ல, உருவாக்குகிறவர்கள். அதாவது அது மாதிரி தைங்கிறது ஒரு அந்த திருநாளில் எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் சந்திக்கும் போது எங்களை நாங்களே புதுப்பித்து உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்தை செய்கிறது தான். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும். அது ஒரு உற்சாகமாக வருவாங்க. அப்புறம் அது மாதிரி ஒரு புதுப்பிச்சுக்கிறதா. அது மாதிரி எங்களை இந்த தை மகளின் வருகை, தை மகளே வருக, தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும்.
சார், ஈரோடு இடைத்தேர்தல் வந்தா பிரதான அதிமுக புறக்கணிச்சிருக்கு. தேர்தல் சுதந்திரமாகவும் ஜனநாயக விரோதமாக நடத்த வேண்டிய புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன். அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை. கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால் அதை நாம் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க.